வாட்டர் ரிலேஷன் எல்லா ஊர்லயும் புலம்புறாங்க. காரணம் அந்த கேண்டிடேட் பிடிக்காதவங்க. முக்குளத்தோர்ல என்ன லீடு இருக்கிறாரோ அதை அவன் டிஎம் கேட்கறான், அதுல ஈக்குவட் பண்ணிடுறான். கூட இந்த வியூக்கள் அதெல்லாம் இனிமேல் போடவே மாட்டேன். எதுக்கு? எப்படி அண்ணாதிமுகவை எந்த பலவீனப்படுத்த சில வந்தவனுக்கு ஊர்ல யாரையும் பார்க்கல, போய் அவன் வீட்டுக்குள்ள முறைக்கு படுத்த வந்தேன். பிறகு எலெக்ஷன் அன்னைக்கு காலை ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் கள நில ஆய்வாளர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் SSN சர்வே ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். கோயம்புத்தூர் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிட்டோம். பட் இருந்தாலும் நிறைய கொஸ்டின் நீங்க ராமநாதபுரம் பக்கத்துலயும் வந்திருக்கு சார். ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்க்கு ஒரு ஏஜ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆமா சார். கவாஸ்கனியை தாண்டி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. என்ன ராமநாதபுரம்ல அந்த அளவுக்கு எங்களோட பாப்புலேஷன், ஏன்னா இவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர், எப்படி சார் சொல்றாரு அது ஒத்துக்கவே முடியாது, நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. அந்த போலரைசேஷன் ராமநாதபுரத்துல எல்லாம் சார் பிஜேபி நல்லா வளர்ந்துருச்சு சார். இப்ப நான் 4 ரவுண்ட் ராமநாதபுரம் எடுத்திருக்காது. 4 ரவுண்ட். அதுல 3வது ரவுண்ட் எடுக்கிறப்ப என்ன கிடைச்சதுன்னு உங்களுக்கு சொல்றேன். 3வது ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு வேட்பாளருக்கு பிறகு எடுத்துட்டேன். 3வது ரவுண்டு அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடி 3வது ரவுண்டு எடுக்கிறப்ப டிஎம்கே வாக்கு வங்கி வெறும் 27 சார். எவ்வளவு? 27% தான் டிஎம்கே சார். அதிமுகவுக்கு கிடைச்சது 19% சார். பிஜேபிக்கு கிடைச்சது 27% சார். ஆக கட்சி பல அடிப்படையில, கட்சி பலம் ஆதரவு அடிப்படையில திமுகவும் பாஜகவும் ஈக்குவலா இருந்தது சார். இது நான் சொல்றது ஓபிஎஸ் இதெல்லாம் நிக்கல. ஓபிஎஸ் முன்னாடியே நீங்க சொல்றீங்க. சரி, எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாடி நான் 3வது ரவுண்ட் எடுத்தது. தேமுதிக அப்ப அதனால 6.5 காமிச்சு சார். 4% கம்யூனிஸ்ட் 1%, விசிகா 1% தான் காமிச்சது. அவ்வளவுதான் காமிச்சது. பாஜகவுக்கு 27 காமிச்சது. அப்ப அதை ரெண்டையும் கூட்டினா அதுக்கு பக்கத்துல இப்ப ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டு சார். அதாவது ஓட்டு இங்கிட்டு அங்கிட்டு மாத்தி மாத்தி அடிச்சிருக்காங்க சார். இப்ப திமுக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, 19% இவங்களும் கணிசமா இப்ப மாத்தி ஓபிஎஸ் கிடைச்சிருக்காங்க சார். அதே சமயத்துல இந்த நிகழ்வு நடக்க நடக்க பிஜேபியின் ஆதரவாளராக இருப்பாங்க இல்லையா, வேற பல சமயங்கள் அது பூரா தன் நிலையை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்காங்க சார். மிதவாத ஆதரவா இருந்திருப்பாங்க இல்லையா, தீவிர ஆதரவாளர் அப்படி கூட்டணி போட்டுருவாங்க. மிதவாத ஆதரவு இருக்கிறவன் தங்கள் நிலையை மாத்தி அதிமுகவுக்கு போட்டிருக்காங்க சார். அதனுடைய விளைவு எனக்கு ஃபைனல் ரவுண்ட் 4வது ரவுண்டு வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சு எல்லாருமே வேலைகள் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுறப்ப எனக்கு என்ன வருது தெரியுமா, ஃபைனல் ரவுண்ட்ல டிஎம்கே 32% வருது சார். அன்னைக்கு எவ்வளவு வந்தது? 3வது ரவுண்டு 30, அதையெல்லாம் கூட்டுனா 32 வருது சார். அன்னைக்கு எடுத்தோம் இல்லையா 3வது ரவுண்டு தான் சொன்னேன். 27 காங்கிரஸ் விசிகா எல்லாம் கூட்டுனா 32 வந்தது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு வருது? அதே அசையாம 32. அப்ப அந்த திமுகவுக்கு 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு ஒரே மாதிரி வருது. ஏடிக்கே அன்னைக்கு 19 தான் கிடைச்சது சார். இந்த தடவை தேமுதிக 6.5 3 போச்சு. அந்த அனுதாபலை வேகமா இருக்கிறப்ப 6.5 வந்துருக்கு. இப்ப இந்த ரவுண்ட்ல தேமுதிக எவ்வளவு காமிக்குது? 3% தான் காமிக்குது. அப்ப அந்த 19 இப்ப காமிச்ச 3ன்னா 22 தானே வரணும். ஆனா அதிமுக 30% காமிச்சது சார் பொறுத்த ரவுண்ட்ல. அப்ப நடுநிலை வாக்காளர் கணிசமா அதை நோக்கி நகர்றான்னு தான் சொன்னார். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பிரிவு நினைக்கிறேன். ஏடிபியில நிக்கிற அவர் முக்குளத்தோர், அவர் ஒரு பிரிவு நினைக்கிறேன். இவர் மறவர் யாரு இவரு, அவர் அகமுடைய நினைக்கிறேன். அவர் என்ன பிரிவுன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த மாற்றம் தெரியல. அப்ப முக்குளத்தோர் ஓட்ட ஸ்ட்ராங்கா தான் ஏடிஎம்கேவும் வாங்குது. இல்லைன்னா எப்படி சார் 19% 19
தேமுதிக 3னா 22 காமிச்சா ரைட், அதே ஸ்டாண்ட். 22க்கு பதிலா 30% காமிக்குது, கூட்டி காமிக்குது ஏடிஎம்கே. அப்ப கேண்டிடேட்டுக்காகவோ ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு, கடந்த முறை 27, 4 31 வரணும், 31 வரணும், 31க்கு பதிலா 28.5 தான் சார் காமிச்சது. ஆக பன்னீர் நின்ன பிறகு அவர் 3வது இடத்துல தான் இருந்தார். ஆனா அடுத்தடுத்த நிலை 32 எனக்கு காமிச்சது, 30, 28. நாம் தமிழர் 9 காமிச்சது இல்லையா, இந்த தடவை 9.5, 1/2% கூட காமிக்குது. நாம் தமிழர் 9 காமிக்குது. இதுல என்னன்னா பிஜேபிக்கு இன்னொரு 1%, 1.5% கூடும். எப்படி கூடும்னா, நான் ஃபைனல் ரவுண்ட் எடுத்த தொகுதிகள் வந்து அந்த பிஜேபி செல்வாக்கான 2 இடத்தை நான் டச் பண்ண முடியல, டைம் இல்ல. ராமநாதபுரமும் திருவாடானையும் டச் பண்ணல. அதுல ஆவரேஜ் பண்ணி எடுத்திருந்தா 28.5க்கு பதில் ஒரு 31 வந்திருக்கும். அப்ப 31ன்னா என்ன அர்த்தம், ஏடிஎம்கே 30, ஓபிஎஸ் 31, டிஎம்கே 32. எப்படி ஒரு 2%, 3%க்குள்ள 3 பேருமே இருக்காங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் அந்த பேட்டியில் என்ன சொல்லிட்டேன்னா, கடைசி நேர பணபலங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யாரு அப்படின்னு இப்போதைக்கு ஓபிஎஸ் ஒரு எட்ஜில் இருக்கிறாரே தவிர, அப்படித்தான் அவர் ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. இப்பயும் அள்ளி வீழ்த்துவாரு, அதனால ஜெயிச்சிருவாருங்கிற அந்த அசம்சனை தான் நானு ஒரு எட்ஜ் அவருக்கு இருக்கும். ஏன்னா நவாஸ் கனி 300 கொடுப்பாருன்னு தெரியும், ஆனா 500 கொடுத்துருக்காரு போல அவரு. 500 300 தெரியல இருக்காரு. ஆனா அவர் முக்குளத்தோருக்கு மட்டும் கொடுக்கல போல, அவங்க போட போறது இல்லைன்னு கொடுக்கல, மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காரு போல. இவரு பல ரகமா கொடுத்துருக்காரு சார். இப்ப செய்திகள் 300 கொடுத்திருக்காரு, 500, 700 இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏறக்குறைய அந்த பணபலம், இந்த கிராஸ் ஓட்டிங் நிறைய நடந்திருக்கு சார். இப்ப நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன் அப்சர்வ் பண்ணதுல பல தரவுகளை நம்ம கேட்கிறப்ப, டிஎம்கேல இருக்கிற தேவரும் போட்டிருக்கான், ஏடிஎம்கேல போட நினைச்ச தேவர் கூட மாத்தி போட்டிருக்கான். அதே சமயம் இங்க வேற சில சமூகங்கள் அந்த பக்கம் மாத்தி போட்டிருக்கு. இப்படி பல குளறுபடிகள் நடந்திருக்கு சார். ஆனா நெக் டு நெக்ல எல்லாம் இருந்தாங்க. அப்ப இதுல எண்ணி போடுற அன்னைக்கு தானே சார் உண்மை தெரியும். அதுதான் இப்ப என் மனசுக்கு என்ன தெரியுதுன்னா, பணப்பலம் அன்னைக்கு மாதிரி 1000, 2000 பேர் யூஸ் பண்ணியிருந்தா நிச்சயம் ஓபிஎஸ் தான் 100% பணப்பலம் பேசியது. ஆனா இவர் வந்து அவரை விட அளவாத்தான் கொடுத்திருக்காரு. 300, 500, 700 இப்படி கொடுத்திருக்காரு. அதனுடைய விளைவு கணிக்க முடியல நம்மளால. இது வெற்றியை கொடுத்துருமான்னு கணிக்க முடியல. எந்த பக்கம் வேணாலும் சாயலாம். ராமநாதபுரம் நவாஸ் கனிக்கும் போகலாம், இவங்க ஓபிஎஸ்க்கும் வரலாம் இல்லையா சார்? ஒருவேளை பலாப்பழ சின்னம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா சார்? ஏன்னா வந்து ஒரு சின்னமா இருக்கு, மக்கள்கிட்ட ரீச் ஆயிருது சார். சின்ன உடனே ரீச் ஆயிருது. ஒரே ஒரு டிராப் என்னன்னா, 4-5 பேரை போட்டிக்கு பன்னீர்செல்வம் நிப்பாட்டாங்க. அதுல வாக்காளர் கொஞ்சம் இருக்கிறவங்க தடுமாறி இருக்காங்க, நிறைய பேர் சொல்றாங்க. அந்த தடுமாறி ஒரு 10,000, 20,000 அந்த தடுமாற்றத்துல மாத்தி போட்டிருந்தாலும் முடிஞ்சு போச்சே, சிக்கலாயிருமே. ஏன்னா போட்டி கடும் போட்டி. ஆமா, யாராவது கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க கூட, ஓகே இது போடுப்பா அப்படின்ற மாதிரி, பன்னீர்செல்வம் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி. எந்த பன்னீர்செல்வம் எங்க சின்ன என்னன்னு பார்க்காம வந்திருந்தா. சோ நீங்க வந்து ராமநாதபுரம் இன்னும் அப்படியே ஒரு பெரிய இழுபறி தான். கடைசியில வந்து ஓட்டிங் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு சொல்றது எண்ணி போட்டா தான் தெரியுங்கிறது தான் எனக்கு. ஏன்னா நெக் டு நெக் இருந்தாங்க. அதுதான் சார். இங்க இருந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தொகுதி சார் நம்ம பார்க்க போற தொகுதி வந்து தேனி. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இழுபறியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணிக்கப்பட்டது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்து தங்க தமிழ் செல்வன் பூந்து விளையாடி இருக்கிறாரு அப்படின்னு, மூர்த்தியோட ஹெல்ப்போட, அமைச்சர் மூர்த்தியோட ஹெல்ப்போட பூந்து விளையாடி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒன்னும் பூந்தெல்லாம் ஒன்னும் விளையாடல சார். என்ன பூந்து விளையாடுறாரு? 60-70% வாக்காளர்களுக்கு 300 கொடுத்தா இது என்ன பெரிய பூந்து விளையாடுறதா சார்? வேற யாராவது நல்ல கேண்டிடேட்டா போட்டிருந்தா இன்னும் வெற்றி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் சார். தங்கத்தமிழ் செல்வன் அனைத்து சமுதாயங்களிடத்திலும் அவர் மேல
ஒரு நல்ல அபிமானமே இல்ல. இவரை போயா கேண்டிடேட்டா போட்டாங்கன்னு தான் என்கிட்ட எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த மாதிரியான கேண்டிடேட். அது ஒரு பெரிய பலவீனம். பலம்ங்கிறது அந்த ரூ. 300 அது பேசக்கூடியது. ஏன்னா இவங்க டிடிவியும் பணம் கொடுக்கல, ஏடிஎம்கேவும் பணம் கொடுக்கல. அது ஒரு பலம். இயல்பான பலன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் உங்களுக்கு. இங்கே வந்து அதாவது டிடிவிக்கு எந்த சமூகம் கை கொடுத்ததுன்னா, முக்குளத்தூர்ல நம்ம சர்வே எடுக்கிறப்ப கிளியரா வந்தது. 60% மேல 65% வரைக்கும் முக்குளத்தூர் வந்து டிடிவிக்கு தான் வாக்களிச்சாங்க நம்ம சாம்பிள். அது இன்னும் கூடி 70 கூட ஆகலாம். என் கணக்கு 70% போடுவாங்க. ஆனால் அதே சமயம் அதுக்கடுத்து டிடிவிக்கு கை கொடுத்த சமுதாயம் யாருன்னா, இங்கேயும் அதே கோயம்புத்தூர் கேஸ் தான். நாயுடு சமுதாயம். நாயுடு சமுதாயம் தான் அதுக்கு, அதாவது அவங்களுக்கு இணையான ஓட்டு வந்து பட்டியல் சமூகம். அதனுடைய நிலை வேற. ஆனா 3வதா இருக்கிற நாயுடு நாயக்கர்ல பாத்தீங்கன்னா டிடிவிக்கு 40% போட்டிருக்காங்க. சொந்த இங்கேயும் ஏடிஎம்கேல நாயுடு கேண்டிடேட் இருந்து அவனுக்கு 40, டிடிவிக்கு 40. கேட்டா நாங்க நாட்டை காப்பாத்துவோம், பிஜேபி நாட்டை காப்பாத்த போறோம் அப்படின்னு நாயுடுகள் தன் சொந்த ஜாதிக்கு போடாம, ஆனா அது முக்குளத்தூர் சொந்த ஜாதிக்காக 70% போட்டான். நாயுடு வந்து நாட்டை காப்பாத்த போறானா. அதனால டிடிவிக்கு 40% இருக்காங்க சார். இது என் சொந்த கிராமத்திலேயே அதுதான். நான் அந்த தொகுதி இல்லையா, என்ன இதுதான் நடந்தது. பிறகு பாத்தீங்கன்னா இந்த 2 சமூகத்துல தான் சார் இவர் ஓரளவு அதுல நல்ல மெஜாரிட்டி, இதுல ஏடிஎம்கேக்கு இணையான மெஜாரிட்டின்னு வைக்கல. இதை தவிர வேறு சமூகங்கள், உதாரணமா முஸ்லிம், கிறிஸ்டின்ல அவர் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியும். அதே மாதிரி பட்டியல் சமூக வாக்குல அவர் வெறும் 10% ஓட்டுக்கு உள்ளதான் வாங்கியிருக்காரு. அதே சமயம் திமுக 60% ஓட்டையும் ஒரு 50% ஓட்டை திமுக வாங்கிருச்சு. ஒரு 30% நாம் தமிழர் வாங்கியிருக்காரு. அதிமுகவும் 10%. அதிமுகவும் பட்டியல் சமூகத்துல கம்மியா தான் வாங்கியிருக்கு. அப்ப அதுல லீட் பண்ண முடியல. அதுல அவங்க அந்த 40% லீட் எடுத்துடுறாங்க இல்லையா. முக்குளத்தூர்ல என்ன லீடு இருக்கிறாரோ அதை அவன் டிஎம்கேக்காரன் அதுல ஈக்குவட் பண்ணிடுறான். புரியுதா? பிறகு பிற சமுதாயங்கள் அனைத்திலும் பாத்தீங்கன்னா கவுண்டர்ல ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சமமா வாங்கியிருக்கு சார். ஆனா டிடிவி மிக குறைவு. ஏன்னா செட்டியார்ல அவங்க 2 அதிகம், இவர் கொஞ்சம் அடுத்து வாங்கியிருக்காரு. இப்படி எல்லா பக்கமும் பிரிச்சு பாக்குறப்ப இவருக்கு ஆதரவு அளித்த சமுதாயங்கள் 2 தான். முக்குளத்தோர் 70% வரைக்கும், நாயுடு நாயக்கர் 40%, மற்ற சமூகங்கள் 10, 15 அப்படி. அப்ப வெற்றி கோட்டை தொட முடியும். ஏன்னா இந்த 2 சமுதாயத்தை வச்சு மட்டும் இல்ல, அந்த இவங்க 2 சமுதாயம் சேர்ந்தா 5 லட்சம் ஓட்டுக்குள்ள. ஆனால் 10 லட்சம் ஓட்டு பிற சமுதாயம். அதுல குறிப்பா இந்த கணக்கு எடுத்துக்கங்களேன். அதாவது இஸ்லாமிய, கிறிஸ்தவர், பட்டியல் சமூகம் இது வந்து மொத்தத்துக்கு ஒரு 4 லட்சம் ஓட்டு வரும். இந்த 4 லட்சம் ஓட்டுல இவர் 5% தான் வாங்குவாருன்னா எப்படி சார் தர முடியும்? நமக்கு காசும் வேற கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இதுல என்னன்னா பெரிய எதிர்பார்ப்புல வேற இருந்தாங்க. 1000 தரப்போறாரு, 2000 தரப்போறாருன்னு முத நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்லயே தீவிரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கணங்கள்ல முத நாள் கூப்பிட்டாங்க. சரி பணம் கொடுக்க போறாங்கன்னு எல்லாம் ஓடுனானுங்க. அங்க இல்ல பணம் தடவை இல்ல, நல்லா வேலை செய்யுங்க, நிச்சயம் நம்ம ஜெயிச்சிருவோம், மத்திய உளவுத்துறை சொல்லியிருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். வந்தவனுக்கு ஊர்ல வந்து யாரையும் பார்க்கல, போய் அவன் வீட்டுக்குள்ள முடங்கி படுத்த வந்தேன். பிறகு எலெக்ஷன் அன்னைக்கு காலையில வந்து அந்த வேலையில பார்த்தாங்க. காரணம் வெக்ஸ் ஆயிட்டாங்க, காசு இல்ல. அது மக்கள் அப்படி இருக்கான் சார். என்ன அந்த கட்சின்னு இல்ல, ஏடிஎம்கே காரன் அப்படித்தான் இல்லைன்னா அவனும் வெக்ஸ் ஆகி போனான். அப்ப திமுகவின் வெற்றி எளிதா இருக்கு இல்லையா? ஆமா. அப்படின்னா அப்ப இந்த இடத்துலயும் வந்து திமுகவோட வெற்றி வந்து ரொம்ப எளிதா தான் இருக்க போகுது. 2வது தான் வந்து ஒரு பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி தான். ஏறக்குறைய டிடிவி வருவாருன்னு நினைக்கிறேன் சார். 2வது இடம் டிடிவி. 2வது இடம். அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் அண்ட் இங்க ஒரு 200 ரூபாய் கொடுத்திருந்தா கூட ஏடிஎம்கே, இவர் கொடுக்காம விட்டாரு. ஏடிஎம்கே 200 ரூபாய் கொடுத்திருந்தாலும் திமுகவை நெருக்கி போயிருப்பாரு போல. ஆஃப்டர் எலெக்ஷன் எல்லா ஊர்லயும் புலம்புறாங்க. காரணம் அந்த கேண்டிடேட் பிடிக்காதவங்க. ஏங்க அதிமுக ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க, கொடுத்திருந்தா எல்லா சமூகமும். காரணம் அங்க வந்து ஒரு உளவியல் உண்டு சார். கல்லர்னாலே கல்லர் வந்து அங்க
2 லட்சம் ஓட்டுன்னு வைங்களேன், மீதி 10, 12 லட்சம் ஓட்டுக்கு கல்லர்னாலே பிடிக்கல. அது ஒரு உளவியல் அங்க ஓடுது அந்த பார்லிமெண்ட். அதனால ஏடிஎம்கேல நின்னது நாயுடு. பணம் மட்டும் கொடுத்திருந்தா எல்லா சமூகங்களையும் போட்டு தட்டினாலும் தட்டியிருப்பான் போல. இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு எல்லாரும் புலம்புறேன். கொடுத்திருந்தா போட்டிருப்பீங்க, ஜெயிச்சிருக்கலாமேன்னு கூட புலம்புறாங்க. ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிற அளவுக்கு போய் தொட்டிருப்பாங்க, நெருக்கி தொட்டிருப்பாங்க. அதையும் ஏடிஎம்கே மிஸ் பண்ணிருக்கு. இதுக்கு காரணம் கூட சொல்றாங்க. உதயகுமார் சாதி பாசத்துல கொடுக்கறதா அவர் எடப்பாடி கொடுக்க சொல்லியிருக்காரு. அவன் அந்த கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்சு 20C அங்க கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த காசை கொடுத்து அவனே கட்டியிருக்கான். அவன் நல்ல கிளாஸ்மேட்டும் கூட. அவன் எனக்கு கிளாஸ்மேட் 9th ரியல் எஸ்டேட் இது நல்ல சம்பாத்தியன்னு வைங்களேன். அவன் முதலே 20 கட்டித்தான் சீட்டே வாங்கிட்டு வந்திருக்கான். அதை கொடுத்தா கூட 200 கொடுக்கலாம்ல, கொடுக்கல. கேட்டா அவர் எடப்பாடி கொடுக்க சொன்னதாகவும் தகவல் அப்படி வருது. ஆர்பி உதயகுமார் படுத்துக்கிட்டாருன்னு வருது. எது உண்மையா நமக்கு தெரியாது. ரொம்ப புலம்புனாரோ, நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, மாவட்ட செயலாளர்கள் சரியா வேலை பண்ண மாட்டேன்றாங்க, ரொம்ப ஆதங்கத்தோட சொல்லியிருந்தாரு. தேனி தொகுதி உதாரணம், இதுக்கு உதாரணம் சார். அவர் புலம்புறதுக்கு உதாரணம் தேனி தொகுதி சார். தேனியில ஏன் கொடுக்காம மாட்டாங்கன்னா ஒண்ணும் தெரியல சார். ஒரு நல்ல வாய்ப்பை குறைஞ்சபட்சம் ஜெயிக்கலாம்னு வைங்க. நெருக்கி போறப்ப அந்த பெர்சன்டேஜ போட்டு அனுப்பி கூடுது இல்லையா, அந்த பிம்பம் கட்டமைக்குதுல்ல. டிடிவியை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கீங்கல்ல, அந்த வாய்ப்பை ஏன் விட்டீங்க? காரணம் சொல்றாங்க, பரவலான பேச்சு. உதயகுமார் உள்ளடி வேலை பார்த்தாரு. உள்ளடினா டிடிவி தினகரன் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. அது எந்த உண்மைங்கிறது எடப்பாடி தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு. ஆமா, ரொம்ப வருத்தத்துல பேசுனதாவும் நிறைய பத்திரிகைகள்ல போட்டிருந்தாங்க. வேலை பண்ண சொன்னா யாரும் மதிக்கிறது இல்ல, வேலை பண்ணல, பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்தோடனே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஓவரால் தேனி நிச்சயமா சார் 200 ரூபாய் கொடுத்துட்டா நெருக்கி அடிச்சிருக்கலாம். நிச்சயம் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க. அதுதான் ஏடிஎம்கே கோட்டை விட்டுருக்கு. அதே மாதிரி இவர் அந்த 1000 அடிச்சிருந்தா அவரும் நெருக்கி வந்திருக்கலாம் ஒருவேளை டிடிவி. பட் அவரு என்ன எதனால விட்டாருன்னு நமக்கு புரியல. அவரும் காசை ஃபுல்லா சுத்தமா கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிதான் தகவல் எல்லாம் வருது. ஆமா சார், கொடுக்கவே இல்லை. கொடுக்காதனாலதான் அப்படின்ட்டு எல்லாரு இருந்தாலும் அந்த முக்குளத்தோர் சமூக மக்களும் நாயுடு மக்களும் நிறைய போட்டிருக்காங்க டிடிவிக்கு. ரைட். சோ இந்த 3 இதுலயும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மிக்ஸ்டா தான் இருக்குது. இந்த நிலைமை தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா சார்? இப்படிதான் தொகுதிக்கு தொகுதி நிலைமை மாறுபடுது. மாறுது. ஆனா ஜெனரலா திமுக அதிகம் வந்துருது அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன அரித்மெட்டிக் தான். சிம்பிள் சார், சிம்பிளா புரியலாம். பழைய வாக்கு குறைவாங்க, ஆனாலும் வெற்றி எதிரணிகளுக்கு கிடைக்காதுன்னா 3ஆவதுல நாம் தமிழரும் பிரிக்கிறாருல்ல, அதுவும் 7-8 வாங்கினா கூட அது பெரிய விஷயம் இல்லையா? பிறகு மீதி அவங்க எடுத்து இவங்க எடுத்து 50 நெருக்கி போயிடும். 50 போக மீதி இவங்க என்ன பிரிச்சாலும் 20, 30, 25, 25 இப்படி பிரிச்சா எப்படி 40 தொட முடியும்? இதுதானே. ஆனா இப்ப ஏடிஎம்கேவோ பிஜேபியோ ஏதாவது சில தொகுதியில் ஜெயிக்கும்னா அந்த தொகுதியில இன்னொருத்தர் கீழே இறங்கணும். உதாரணமா ஏடிஎம்கே தொகுதி ஜெயிக்குதுன்னா பிஜேபி 10-12% வாங்கி நின்றுட்டா தான் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அரித்மெட்டிக் தானே. அந்த 40 தொடர்னா அது நடக்கும் சார். எனக்கு இங்க லாஸ்டா ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு சார். ஏன்னா இப்ப அதிமுக பிஜேபில இருந்து வெளியே வந்ததுக்கு மிகப்பெரிய காரணமே 2026 நோக்கி போறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இது 2026க்கு அவருக்கு ஒரு வெற்றியை நோக்கி அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வச்சிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்க முடியுமா? இல்லனா இல்ல ரொம்ப தவறு பண்ணிட்டாரு, இது இந்த தோல்வினால இப்ப அதிமுகவே நிலை குலைந்து இபிஎஸ்ஏ லீடர்ஷிப்கே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துரும் அப்படின்ற மாதிரியே சில பேர் பேசுறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல சார், ஏறக்குறைய ரிசல்ட் 30% அந்த கூட்டணி தாண்டிடும். தாண்டினாலே மார்க்கும் வராது. 30 உறுதியை தாண்டும். 30 சீட்டு வாங்கினாலும் 30 தாண்டிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 1 சீட்டு வாங்கினாலும்
அப்போ அந்த லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு கொஸ்டின் வராது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த போட்டி இவங்கதாங்கிற ஒரு நிலைமை ஆயிரும். அதனால அவங்க எடுத்து வச்ச ஸ்டெப் ஒரு சில கோணத்துல சரி. ஆனால் அதை அடுத்தடுத்த வியூகம் எப்படி கொண்டு போகணும் எல்லாம் என் கண்ணு முன்னாடி படமா இருக்கு. எதுக்கு ஓசி சேவை செய்ய சொல்றீங்க சார்? வரட்டும், எவனுக்கோ போய் கோடிகளை கொட்டுறாங்க. நமக்கு வரட்டும், ஒப்பந்தம் போடட்டும், பண்ணித்தர்றேன். வேட்பாளர் முதற்கொண்டு களையெடுக்க வேண்டிய துரோகிகள் முதற்கொண்டு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன். அதிமுக வரட்டும், வந்தா செஞ்சு தருவோம் சார். ஓப்பன்ல நீங்களே உங்ககிட்ட நான் சொல்லி உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வருத்தம் இல்ல. எதுக்கு சார் இது? நான் சார் என்னுடைய சர்வேக்களை எல்லா ஐடி விங்கும் தெளிவா குறிப்பெடுத்துக்கிறேன் சார். எடுத்துக்கிட்டு அந்தந்த என்ன செஞ்சா எல்லா பயிலும் செஞ்சான். எல்லா அப்சர்வேஷன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இனிமேல் நான் அதை சொல்றதா இல்ல. 4ஆம் தேதிக்காக வெயிட் பண்றேன். நிச்சயம் என்னுடைய இது 90-95% குறையாது சக்சஸ் ரேட். அதுக்கு பிறகு இந்த அரசியல்ல நான் சும்மா மேலோட்டமா பேசுவேன். எனக்கு என்னால் முடியும் சார். இப்ப சொல்றேன் ஒரே ஒரு விஷயம். அடுத்த தேர்தலில் சம வாய்ப்பு உள்ள விஷயங்களாக திமுகவும் இருக்கும். திமுக மேல அதிருப்தி கடுமையா இருக்கலாம். ஆனா இந்த ஒற்றுமையின்மை என்ற ஒரே காரணம் அவங்களும் போட்டியில மெயின் பிரதானம் நினைப்பாங்க. அதிமுகவும் இருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு இந்த ஒரு பலம் மட்டும் போதுமா? எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்களை எப்படி கையாள வேண்டும், பல விஷயங்கள் இருக்கு சார். வியூகங்கிறது அதுதான். இல்ல திமுக கூப்பிட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். எப்படி அதிமுகவை எந்த பலவீனப்படுத்த சில விஷயங்கள் இருக்கு. அதிமுகவை பலவீனப்படுத்திட முடியும். ஏன்னா அதை திமுக கேட்டாலும் செஞ்சு தருவேன். எனக்கு என்ன சார், என் மூளையை நிரூபிக்கணும்னு 1.5 வருஷம் போராடிட்டேன். நிரூபிப்பேன். இப்போ ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு வைங்க, பேசாம அமைதியா வீட்டுல உட்கார வேண்டியது. அப்ப என்ன பண்ண முடியும்? நிச்சயம் நம்புறேன், நிரூபிப்பேன்னு. நிரூபிச்சுட்டா வியூக அமைப்பாளரா பெரிய கட்சி எனக்கு என்ன சார், என் பார்வையில எல்லாம் களவாணிப்பையா? யார பத்தி எனக்கு என்ன இருக்கு? வரைக்கும் நீங்க வந்து சொன்னது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு இல்லையா? சோ இந்த வாட்டியும் வரும் அப்படின்ற ஒரு சார். என்ன இருந்தாலும் ஒரு பயம் எனக்கும் இருக்கும் இல்லையா? ஆமா, எல்லாருமே. ஏன்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் தானே பண்றோம் இல்லையா? அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃபியூச்சர்ல எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியும் 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் அடிச்சுதான் ஒரு இதை எல்லாம் பண்ணிதான் கடைசி கட்டங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாத்தையும் இன்புட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு பயம் தானே சார். பரிசு எழுதுன மாதிரி தானே பப்ளிக் ரிசல்ட்டுக்கு பண்ற மாதிரி தான். ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. நான் எதை போய் பேச மாட்டேன், யதார்த்தமா தான் பேசுறேன். ஆக எனக்கு அந்த பதட்டம் 4ஆம் தேதியை நோக்கி இருக்கு. அதே சமயத்தில் நம்பிக்கை அழுத்தம் திருத்தமா 90-95% கரெக்டா வருங்கிறது எனக்கு இருந்தாலும் அந்த 4ஆம் தேதி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனது எதிர்கால திட்டமிடல் அதுதான். யாராவது வியூக அமைப்பாளர் சும்மா ஒப்புக்கு சப்பெல்லாம் நான் போற ஆள் கிடையாது, தேவையும் இல்லை. எனது சொல்றேன் சார், அது பொறுப்பான எனது மூளை ஒரு அபாரமான அதீதமான ஆற்றல் உள்ள நபர். இப்ப சுனிலோ பிரசாந்த் கிஷோரோ போய் மக்களையா சந்திக்கிறேன்? அவன் சும்மா 4 பேரை விட்டு கேள்வி எடுக்கிறான். நான் அப்படி இல்லை. மக்களை அப்படியே டைரக்டா ஸ்கேன் பண்ற ஆள். என்ன இதே சுனில் தான் 2016ல திமுகவை தோற்கடித்தது சுனில் தான். சுனில் ஒன்றும் பெரிய கெட்டிக்காரன் எல்லாம் கிடையாது. இதே சுனில் தான் 21ல 100 சீட்டு வரைக்கும் வாங்குற எடப்பாடிக்கு தப்பான திட்டத்தை கொடுத்து தோற்கடிச்சவனு அவன் தான். உதாரணங்கள் சொல்றேன். அந்த சுனில் தான் இன்னைக்கும் வச்சிருக்காரு 100 கோடி கொடுத்து. எனக்கு அவ்வளவு தேவையில்லை இல்ல, அதுல 3ல 1 ரூபா கொடுத்தா போதும்ல. அவனை விட 3 மடங்கு சிறப்பா இல்ல நான் செஞ்சுக்கிறேன். எந்தெந்த நிர்வாகியை களை எடுக்கணும், உன்னை வலுப்படுத்தி ஸ்டாண்ட் பண்ண சர்வாதிகாரம் எப்படி கொண்டு போகணும்னா கேண்டிடேட் சூஸிங்கிறது ஒரு மெயின் சார். வெற்றியில வந்து கேண்டிடேட் தான் சார் மிக பிரதானம். கூட்டணி வந்து நல்லா ஈக்குவல் கண்டஸ்ட் போயிடுச்சுன்னா கேண்டிடேட் மிகப்பெரிய கேண்டிடேட்டுடைய சமூகம் இப்படி பல விஷயம் சார். அதுலயும் எடுக்கிறப்ப என்ன எடுக்கணும் தெரியுமா? எதிரணி இந்த சமூகத்தை இறக்கிட்டா நீ இந்த சமூகத்தை இருக்கு. அந்த இக்கனா போட்டு கேண்டிடேட் செலக்ட் பண்ணி வச்சிடணும். எதிரணி எந்த கேண்டிடேட்டோ அதுக்கு இந்த கேண்டிடேட் இல்ல, எதிரணி எந்த கேண்டிடேட்னாலும் பரவாயில்ல இவர் தான் அப்படிங்கிறத சாலிடா. இப்படி தேர்தல்ல அந்த கேண்டிடேட் செலக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய பங்களிப்பா இருக்கு. அதாவது நெக் டு நெக் போட்டி வித்தியாசம் ரொம்ப டிஃபரெண்ட்னா கழுத குதிரை எது நின்னாலும் அது ஜெயிச்சுட்டு போயிடும். அது வேற விஷயம். ஆனா கடும் போட்டி. அப்ப நம்ம கேண்டிடேட் அவங்க வியூகங்கள்ல அப்படித்தானே
அமைக்கணும். கேட்டுட்டு வந்து சிறப்பா எடுக்கணும். களை எடுக்கிற ஆளுகளை எல்லாம் அது போல நிறைய களை எடுக்க வேண்டியிருக்கு. எனது ஒப்பீனியன். நான் பார்த்துட்டேன். களை எடுக்கணும். ஏன்னா இப்படிலாம் பல இருக்கு. என்னால் முடியும். ஏன்னா நான் களத்தை நேரா போய் ஆய்வு பண்ணி எல்லாம் பண்ணி அவன் சுனில் அங்க கோட்டு சுட்டு போட்டு உட்காந்துட்டு 2 ஆள் அனுப்பான். அவனுக்கு என்ன மூளை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உண்டு. என்ன எல்லாத்தையும் நானே செய்ய முடியும். அதனால வாய்ப்பு வந்தா செய்வேன் சார். இல்லைன்னா எனக்கு என்ன சார். நிச்சயமா சார். இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க இல்லைன்னா வந்து கேட்கறவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட கருத்தும் கூட. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு லெவல் இல்லாம 1, 2, 3, 4ன்னு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சோ அதனால வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிட்டா மன நிறைவு சார். 90, 95% கரெக்டா வந்துட்டா மன நிறைவு. அது போதும். நான் 10, 12 லட்சம் செலவு பண்ணதுக்கு 1.5 வருஷம் உழைச்சதுக்கு மன நிறைவு போதும். ப்ரூவ் பண்ணிட்டேன். யாராவது பயன்படுத்தினா செயல்பட போறேன். இனியும் திரும்பவும் மாசம் 60, 70 இந்த வேகாத வெயில் இந்த வயசுல எனக்கு தேவையா அதெல்லாம்? நான் பாட்டுக்கு வீட்டுல நிம்மதியா ஏதாவது 2 பொழுதுபோக்கா வீடியோ அப்பயும் கூட இந்த வியூக்கள் அதெல்லாம் இனிமேல் போடவே மாட்டேன். எதுக்கு? எவனுக்கும் ஓசியில் ஐடியா சொல்லிட்டு தேவையில்லை. என்ன சும்மா பொழுதுபோக்கு சார். எனக்கு என்ன நான் வந்து பெரிய இப்படி அப்படின்னு யூடியூப்ல சம்பாதிக்கணும்னு ஆசை வச்சு எல்லாம் யூடியூப்பே ஆரம்பிக்கல. அங்க ஒரு வர்க்கம் குறிப்பிட்ட வர்க்கம் என்னை மாதிரி அறிவு சார்ந்து இதுல ஆய்வுகளை வந்தா தடுக்கிறதுக்குன்னு ஒரு லாபி இருக்கு. அது என்ன லாபின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்கதான் அறிவுஜீவிகள் மாதிரியா மத்த கம்யூனிட்டியில வந்தா முட்டா பயிலா மாதிரி தட்டி மட்டம் தட்டுறான். அதுக்காக தான் என்னுடைய சொந்த யூடியூப் ஆரம்பிச்சது. என் கருத்து வெளி உலகத்துக்கு போயிடணும் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப எல்லா பிரஸ் மீட்டும் அதுக்காகத்தான் செஞ்சேன். என்னுடைய நோக்கம் எனது அறிவாற்றல ப்ரூவ் பண்ணிடணுங்கிற நோக்கம் தவிர ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. அது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து நான் சொன்னது 100% கரெக்டா இருக்கும். அந்த அடிப்படையில தான் தயாரிச்சு எல்லாம் பண்ணிட்டேன். பார்க்கலாம் சார் 4ஆம் தேதி. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்வியல் இதுதான். யாராவது எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஃபுல் டைம் பணியாற்றி அவங்களை ஜெயிக்க வைப்பேன். அந்த கான்பிடன்ஸ் எனக்கு உண்டு. எடுத்துக்கலையா எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் பாட்டுக்கு வீட்டுல ரெஸ்ட் நிம்மதியா மாசத்துக்கு ஒரு கோயில் டூர் போறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரையும் கூட்டு போறது பிறகு ஓசி தான். நான் தான் செலவு பண்ணுவேன். அதுதான் என்னது 63 வருட சர்வீஸ்ல நான் யாருக்கிட்டையும் வாங்கி பழக்கம் இல்லை. கொடுத்தே தான் பழக்கம். ஒரு இடத்துக்கு போனாலும் 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போனாலும் அவங்க வெறும் பாக்கெட்டோட தான் வருவாங்க. நான் தான் எல்லா செலவு பண்ணுவேன். அதுதான் எனது 63 வருடம். அது மாதிரி ஜாலியா ஏதாவது இருக்கு. மாசம் ஒரு டூர் போங்க. அப்படி இருந்துட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டேன். ஆனா மன திருப்தி இருக்கும். ஏன்னா என்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. இந்த மன திருப்தி எனக்கு அது அந்த அது ஒர்க் அவுட் ஆகும் ஃபெயிலியர் ஆனா ஒரு மன வேதனை. அது வாஸ்தவம். 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆகாத சார். ஏன்னா வந்து நிச்சயமா ஏன்னா நீங்க பண்ற அந்த உழைப்புக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா? அதுவும் வந்து எங்கேயுமே சாராம இல்லையா நீங்க வந்து அந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் இது பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் மனசுக்குள்ள ஒண்ணு ஆதரவா நினைச்சுக்கிட்டே பண்ண வராது. ஆமா வராது. அதான். அத எந்த ஆளை போய் பார்க்கணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நிச்சயமா அது ஒரு வெற்றியா தான் அமையும் சார். வேற ஏதாவது கருத்துக்கள் பிஃபோர் இன்டர்வியூக்கு முன்னாடி? வேற ஒண்ணு இல்ல. அதான் உள்ளத சொல்லிட்டேன்ல. 4ஆம் தேதிக்காக காத்திருக்கேன். சரிங்க சார். நம்ம வந்து திருப்பி இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஏன்னா இன்னொரு 2 பேர் வந்து விருதுநகர் வேற உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு நாள் அதை பத்தி பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.